ஷே பெஸ்ட்டோ. ஒரு வழிச்சாலை ரோடு, 2 வழி ரோடு, வண்டி பஸ்ஸு போக்குவரத்து லாரி போகிறது, இந்த கணக்கு எடுக்காரு. அதான் நச்சு வச்சுருக்கான். மலையை உடச்சிருக்கான், குளத்தில் மண்ணள்ளி இருக்கான், விவசாயத்தில் பூரா அழித்து பிளாட்டு போட்டிருக்கான். எல்லாம் கணக்கு எடுப்பார்ல. உன்னை நான் ஓட்டுறதுக்கு நான் கொடுக்கல, நீ கொடியை தூக்கி நீயே ஆடிக்கிட்டு இருக்க, ஜனநாயக ஓட்டு அது என்னடா அப்படின்னு கேட்காரு. ஓட்டு முத்திரை வாங்கி என்னடா பேப்பரை அச்சடிக்கான், பேப்பர் நாங்கள் அடித்து விட்டு செதறி விட்டு விளையாடுதான். அது என்ன அர்த்தம் கேள்வி கேட்காரு, புரியுதா? அடுத்து 2வது போட்டாச்சா, 3 வழிச்சாலை ரோடு, 4 வழிச்சாலை ரோடு. 4 வழிச்சாலையில் தான் இப்போ பிடிக்காரு. 4 வழிச்சாலையில் ஒட்டு மொத்தமாக விவசாயத்தை அழித்ததுக்கு மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு கையெழுத்து போட்ட அரசியல்வாதிலேருந்து அதிகாரி வரைக்கு உள்ளே தூக்கி போடையில் உயிர் தடத்தில் ஆணுக்கு பெண்ணுக்கும் கம்பியை பழுக்க வச்சு காய வச்சு இழுத்து தான் உள்ளே தூக்கி போடுவாங்க. உள்ளே கிடக்கணும், சொரிஞ்சு மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், வலிக்கும்ல. அப்போ எப்படி வலி இருக்கும் பூமிக்கு, அவருக்கு எப்படி கஷ்டம் இருக்கும் கடவுளுக்கு. உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு என்னடான்னு கேட்காரு. அந்த வாழ்கிறதுக்கு அமைதியாக பொத்தி கையெழுத்து போட்டு விரித்து கொடுக்கறதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டாரா. இல்லை கவர்மெண்ட் வேலைக்கிறவன் நீ தப்பு செஞ்சவொடனே உள்ளே தப்பிச்சு போகிற அங்கே நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்தும் அப்படியே பெம்பளை சொல்லுதா, கோர்ட்டு கிடக்கு சார், நம்ம கையெழுத்து போடுங்க, பணத்தை வாங்க, நம்ம வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா ஓட்டி நம்மளை நல்லா இருப்போம்னு கவர்மெண்ட் வேலைக்கிற பெண்ணு சொல்லுதா. ஆணு, மேடம் நீ கையெழுத்து போடுங்க, நம்ம வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா காலை 2 பிளந்து நம்ம நல்லா ஓட்டி சாட்டி நல்லா சாப்பிடுவோம், பேப்பர் வாங்க 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்க கவர்மெண்ட் வேலைக்கிறேன். அப்போ இவனை சமாளித்து கொடுக்குறது யார்? இவனை ஓட்டி வெளியில் காப்பாற்றி விட்டது யார்? விதிக்கு இல்லை ஓட்டாரா. இங்கே கணக்கு முன்னாடி நின்று எப்படி விதரை தூக்கி காட்டுதான் அவன் கொட்டியே. நாங்களாம் வெளியே நிற்கும், நாங்கள் என்னடா இவ்வளவு ஒரு கடவுள் வந்து உட்கார்ந்துருக்காரு. விஷ்ணு சொல்லுதாண்டா இவ்வளோ சேட்டை, ஒருத்தன் நின்றுக்கிட்டு முன்னாடி தூக்கிட்டு மோளுத, அப்போ தண்டனை போடணும்ல. நீ செஞ்ச தப்பு தண்டனை உள்ளே வரும். ஒருத்தன் சிப்பை திறந்து காட்டுதான், என் புடுக்க பாருன்னு. அப்போ அந்த புடுக்கில் என்ன பாரு, கம்பி பழுக்க காய வச்சு இழுப்பார். இவன் தப்பு செய்கிற மாதிரி தான் எல்லாரும் தப்பு. இவன் குடிச்சு அந்த போதை தயாரித்து விட்டான் பார்த்தியா. எந்த கோயில்னாலும் அசிங்கம் பண்ணு, எந்த கடவுள்னாலும் அசிங்கம் பண்ணு, எந்த இடத்துலனாலும் நீ போய் இடத்த பூமியை பூரா அசிங்கம் பண்ணுறான்னு விடுதான் அரசியல்வாதி. அப்போ குடி போதையில் கடவுள் பூமி கொடுத்த சொத்து அவருக்கு முன்னாடியே வேட்டியை கட்டி அவுத்து விட்டு மோளுதான். அப்போ வேட்டியை கீழே இறக்கி விடுதான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அதை கம்பியை பழுக்க வச்சு காய வச்சு இழுக்கணும்ல. சிரிக்கி மேலே போட்டாச்சுரா. இல்லை 3 சட்டத்தில் தான் இது வரும், சரியா? எல்லாம் வீடு ஆதாரத்தோடு எல்லாம் அனைத்தும் போடுவார். ஆஸ்பத்திரி எங்கே இராது, சரியா? நீ வீட்டுக்குள்ளே சொரிஞ்சு மோந்து வாத்துக்கிட்டே கிடக்கணும். தண்டனை அதுதான் கடவுள் போடுதார் தண்டனை. தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு போயிருந்த ஜென்மத்தில் அப்படின்ட்டார். 3/4 சத்தியம்.